அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 யூனிட் 8 கேட்கப்பட்ட என்டையர் இயர் கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட்டுருக்கு. இதோட முடியுது இன்னையோட. ஓகேங்களா? பார்ட் 3 மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கொஷின் இயர்வே இருக்கும். ஓகேங்களா? பல்லவர் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்கள் தேசென்று அறியப்பட்டனர் அப்படின்னா நானாதேசி அப்படின்னு சொல்லி அறியப்பட்டாங்க. எப்போ? பல்லவர்களுடைய காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெரியார். நான் ஏன் நார்த்திகனானேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக குரூப் 4 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அது யார்? பகத்சிங் வந்து எழுதியிருப்பார். 11th புத்தகத்தில் அது இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தவறான ஒன்றை தேர்வு செய்க இரட்டைமலை சீனிவாசன். ஸோ 1893 ஆதி திராவிட மகாஜன சபா என்ற அமைப்பை வந்து அவர் உருவாக்குனார். கரெக்டு. லண்டனில் நடைபெற்ற முதல் மற்றும் 2ஆம் வட்ட மேசை மாணவர்களில் கலந்து கொண்டிருப்பார். 3வது வட்ட மேசை மாணவர்களில் மட்டும் கலந்து கொண்டு இருக்க மாட்டார். அம்பேத்கரோடு போய் தமிழ்நாட்டிலேருந்து இவர் மட்டும் தான் போய் அந்த வட்ட மேசை மாநாடுகளில் கலந்து கொண்டு இருப்பார். அவ்வப்போது சித்திரபுத்திரன் எனும் புனை பெயரில் கட்டுரை எழுதினார். ஸோ இது வந்து சித்திரபுத்திரன் அப்படின்ற புனை பெயரில் இவர் கட்டுரை எழுதிருக்க மாட்டார். யாருன்னு சரியான ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் இவரும் ஒருவர். ஸோ 1932 வந்து அந்த வகுப்புவாரி இடஒதுக்கீடு எதிர்த்து காந்தியடிகள் என்ன பண்ணுவார்? உண்ணாவிரதம் இருப்பார். அதனால் வந்து காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே வந்து என்னது பூனா ஒப்பந்தம் நடைபெறும். அதற்கு இவரும் போயிட்டு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுருப்பார். அப்போ 1, 2, 4 மட்டும் ரைட் ஆனது. இதில் வந்து தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருங்க. தவறானது 3 மட்டும் தவறானது. அடுத்து வேலுநாச்சியாரின் தந்தையாரின் பெயர் தேசாகும். அதாவது செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பெரிய மருது. சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்படுவோர் யார்? பெரிய மருது. இதில் ஆப்ஷன் பாருங்கள், சின்ன மருதும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னா பெரிய மருது தான். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வந்து அதில் ஷேர் பண்ணுறேன். கீழ்காணும் கூற்றுகளில் கீழடியை பற்றிய சரியான கூற்றுகளை அவை. செங்கற்கட்டுமானங்கள். ஆமாம், கீழடியில் வந்து செங்கற்கட்டுமானங்கள் இருந்திருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட மட்கள ஓடுகள் வந்து கிடைத்திருக்கு. கண்ணுக்கு மை தீட்டும் செம்பு கம்பி கிடைத்திருக்கு. பதிற்றுப்பத்தில் கீழடியை பற்றி பாடிருக்காங்க அப்படின்னு சொல்லல. பதிற்றுப்பத்தில் கீழடி பற்றி குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. அப்போ 1, 2, 3 மட்டும் சரியானது. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை என்னது? தமிழ் பிராமி எழுத்து முறை. பிறப்போக்கு எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் இக்குறள் வழி பெறப்படும் கருத்து யாது அப்படின்றாங்க. என்னது? சாதி ஒழிப்பு தான். ஓகேங்களா? பிறப்போக்கு எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லிட்டு சாதி ஒழிப்பு பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடாக இப்போ ரீசெண்டாக வந்து குரூப் 4 ஒரு கொஷின் கேட்டாங்க. என்ன கொஷின்னா, திருவள்ளுவர் வந்து எதன் அடிப்படையில் மக்களை பிரித்திருந்தார் அப்படின்னா தொழில் அடிப்படையில் வந்து எனது மக்களை வந்து 4 வகையினரோ 5 வகையினராவோ பிரித்து வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? புகழும்படி வாழ்தல். ஓகேங்களா? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்ன அப்படின்னா ஊர் புகழும்படி தான் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதன்படி வாழ்ந்தால் அது வந்து தந்தைக்கு மகன் ஆற்றும் உதவி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அருளை விரும்பி நடப்பவர் பிறர் பொருளை விரும்ப நேரிட்டால் அவர் என்ன ஆவார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? கெட்டொழிவார் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அருளை விரும்பி நடப்பவர் பிறர் பொருளை விரும்ப நேரிட்டால் அவர் என்ன ஆவார் அப்படின்னு சொன்னால் கெட்டொழிவார். தானமும் தவமும் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள் யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? தானமும் தவமும் செய்பவர்களை உயர்ந்தவர் யார்? உண்மையை பேசுபவர். எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? தீதின்றி வந்த பொருள். ஓகேங்களா? எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? தீதின்றி வந்த பொருள். நிலையற்றவர்களை நிலையானவை என்று கருதுகிறவர்களை நிலையற்றவைகளை நிலையானவை என்று கருதுகின்றவர்களை வள்ளுவர் எப்படி பார்க்கிறார்? இழிவாக பார்க்கிறார். நிலையற்றவைகளை நிலையானவை என்று கருதுகின்றவர்களை வள்ளுவர் எப்படி பார்க்கிறார்? இழிவாக வந்து பார்க்கிறார். கீழ்கண்டவற்றுள் எது எவை சமூக நீதியை வரையறுக்கும் பொழுது சேர்த்து கொள்ளப்படுகிறது? ஸோ சம உரிமை. ஓகேங்களா? அது சம வாய்ப்பு, சமமாக நடத்துதல், செல்வத்தினை அனைவருக்கும் சமமாக பகிர்தல். இது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது 3 மட்டும்தான் ரைட்டு. அடுத்து பாருங்க, இயக்கம் சீர்திருத்தவாதி. பிரம்ம சமாஜம் அப்படின்னா நமக்கு தெரியும் ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? SNDP அப்படின்றது நாராயண குரு. சரி. நீதி கட்சி வந்து யார்? நம்ம ஈவே ராமசாமி. சுயமரியாதை இயக்கம் தான் ஈவே ராமசாமி. நீதி கட்சி வந்து நடேசனார்.
புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்துவது புதியவனவற்றை ஏற்றுக்கொள்கிறது. புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்துவது இது புதியவனவற்றை ஏற்றுக்கொள்ளும். திருநெல்வேலி சரித்திரம் என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? கால்டுவெல். திருநெல்வேலி சரித்திரம் எனும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கால்டுவெல். கீழ்காண்பவைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவல்களில் எது உண்மை? ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். கரெக்டு. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். ஸோ இந்த தூக்கிலிடப்பட்டது கட்டபொம்மன் ரிலேட்டடாக நம்ம நேத்திலேருந்து முந்தானத்துலேருந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின் பக்கமாக கட்டபொம்மனை பற்றி ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா. இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார். களக்காடு போர் யாருடையது? நம்ம பூலித்தேவருடையது. இவர் வேலு நாச்சியாரின் சகோதரர் ஆவார். தவறானது. ஸோ முதல் 2 மட்டும்தான் சரி. காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் யார் அப்படின்னா திருமதி பார்வதி தேவி. கீழ்காண்பவற்றுள் பழனி சதி ஆலோசனையோடு தொடர்பில்லா நிகழ்வியது? பழனி சதி ஆலோசனையோடு தொடர்பில்லா நிகழ்வியது? புரட்சியாளர்கள் கோயம்புத்தூரை தாக்க தீர்மானித்தனர். ஓகே. கர்னல் கே மகளிஸ்டர் போர்படை தாக்குதலை தொடங்கினார். ஜாகர் கான் குதிரைப்படை தலைமை தாங்கினார். பழனி சதி ஆலோசனையில் ராணி லட்சுமிபாயின் குதிரைப்படை பங்கு பெற்றது. ராணி லட்சுமிபாய் எங்கே இருந்தாங்க? அவங்க வட இந்தியாவில் இருந்தாங்க. அங்கேருந்து இங்கெங்கே வந்தாங்க. ஸோ அப்போ 4வது மட்டும்தான் தவறானது, மற்றதெல்லாம் சரியானது. சரியான விடையை தேர்ந்தெடு. பண்டைய கால தமிழர்களின் வணிகம் தொடர்பு நடவடிக்கை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காவேரி பூம்பட்டினம் பூம்புகார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது அனுராதபுரம் நினைக்கிற. தவறு. அல்லங்காடி மற்றும் நாலங்காடி என்ற 2 வகையான சந்தைகள் இருந்து பழங்கால தமிழர்களோடு யாவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். யாவரனர்கள் அப்படின்னா அந்த கிரேக்கர்கள் தான். ஓகேங்களா. ரோம் அப்புறம் கிரேக்கம் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தான் என்னென்னு சொல்லுவாங்க. தமிழர்கள் யாவனர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ 2, 3 சரியானது. சங்ககால மன்னனான பசும்பூன் பாண்டியனின் யானைகளின் மேல் வெள்ளை கொடி பறந்தது என செய்தி குறிப்பிடும் நூல் என்னது? அகநானூறு குறிப்பிடுது. அடுத்து பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது அப்படின்னா சத்தியவேத கீர்த்தனை அப்படின்ற நூலை அவர் எழுதலை. அவர் எழுதின நூல் பாருங்கள். திருக்காவலூர் கலம்பகம், அன்னை அழுகல் அந்தாதி, அடைக்கல மாலை அப்படின்ற நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்கார். மங்களம் என்ப மனை மாட்சி மற்றும் அதன் நன்கலம் எது அப்படின்னா மக்கட்பேறு. மங்களம் என்ப மனை மாட்சி அதன் நன்கலம் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா மக்கட்பேறு. சிறுபஞ்சமூலம் என்ற நூலின் மூலம் எவ்வகை அறிவை நாம் பெற முடியும் அப்படின்னா மருத்துவ அறிவு, அதாவது நாலேஜ் ஆஃப் மெடிசன். வாய்மை குடிக்கு உரியவன எவை? வாய்மை குடிக்கு உரியவன நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. மதுனவாங்கி என்று அழைக்கப்படுபவர் யார்? நம்ம திருவள்ளுவர். அன்னையும் பிதாவோ முன்னறி தெய்வம் என்று கூறியவர் யார்? ஔவையார். எந்த கூற்றுகள் அயோத்திதாச பண்டிதர் பற்றி சரியானது அப்படின்னா அவர் ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கினார். அவர் சாக்கிய பௌத்த சமூகம் என்ற அமைப்பை உருவாக்கினார். ஸோ இது ரைட்டானது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 4வது அவர் 1 பைசா தமிழன் என்ற செய்தித்தாளை வெளியிட்டார். இது 2 அதை 2, 4 மட்டும் சரியானது. பின்வருவனவற்றை பொறுத்துக. திருவி கல்யாண சுந்தரம் இது நவசக்தி. அடுத்து ஈவேரா பெரியார் குடியரசு, வி சுப்பிரமணிய ஐயர் தேசிய பள்ளி, சாமி வெங்கடாச்சலம் சைவ சித்தாந்த பள்ளி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. வாவு சிதம்பரம் நம்ம சுதேசி கப்பல் நிறுவனம். பாரதி பால பாரத் அப்படின்ற இதில் இருந்திருப்பார், பத்திரிகையில் வேலை செஞ்சிருப்பார். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர் பார்த்திங்கன்னா சங்கொலி அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். கவிமணி தேசிய விநாயகம், அழகம்மை ஆசிரிய விருத்தம். இது 3, இது 4. எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோம்பூரிக்கும் இடைப்பட்ட கடல் வாணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகிறது அப்படின்னா அரிக்காமேடு. எங்கே இருக்க? பாண்டிச்சேரியில் இருக்குது. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நினைவு பாதை அப்படின்ற நூலை எழுதுனது யார் அப்படின்னா அதாவது இது கட்டுரை. ஓகேங்களா. நகுலன் அப்படின்ற எழுதியிருக்காரு. காகித மலர்கள் ஆதவன், தந்திர பூமி அப்படின்றது இந்திர பார்த்தசாரதி, கடல் புறத்தில் வண்ண நிலவன். 3, 4. குடம்பை தனித்தொழிப புல் பரந்தற்று எனும் குரல் வரும் காட்சி புலப்படுத்துவது எது? வாழ்க்கை நிலையில்லாதது.
குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்று எனும் குரலில் வரும் காட்சி புலப்படுத்துவது இது வாழ்க்கை நிலையற்றது அப்படின்னு சொல்லி புலப்படுத்துகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சரியான இணையை தேர்வு செய்க. அன்பளிப்பு அழகிரிசாமி ரைட்டு. கடவுளும் கந்தசாமியும் புதுமை பித்தந்தான். யுகசந்தி ஜெயகாந்தன். திருடன் மகன் திருடன் கல்கி. ஸோ எல்லாமே சரியானது. ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் தேஸ் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார். ஸோ விருப்பாட்சி அப்படின்ற இடத்துல 8 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. தர்மசேனர் என்ற பெயருடன் திருநாவுக்கரசர். தர்மசேனர் யார்? திருநாவுக்கரசர். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கொன்றை வேந்தன். பின்வரும் ஒன்றில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கீழ்காண்பவைகளில் எது பாரதியின் கவிதை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரட்சி கவி அப்படின்றது கவிதை கிடையாது, பேர். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் குரூப் 4 என்ன நம்ம கேட்டாங்க, குயில் பாட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு மற்ற 3 ஆப்ஷன் கொடுத்து கீழ்கண்டவற்றில் எது பாரதியாரின் பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பாரதியோட பாடல் பாருங்கள். குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, நிலவும் வான்மீனும் காற்றும். நிலவும் வான்மீனும் காற்றும் அப்படின்றதும் பாரதியாருடைய பாடல்கள் தான். தொழிலாளன் எனும் தமிழ் செய்தியினை வெளியிட்டவர் யார்? மா சிங்காரவேலர். தொழிலாளன் அப்படின்னா மா சிங்காரவேலர். ஓகே. குறிஞ்சிப்பாட்டு 261 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு அப்படின்னா என்னது? 103 அடிகளை கொண்டு. இதுதான் குறைந்த அடிகளை கொண்ட நூல். ஓகேங்களா? அடுத்து நெடுநல் வாடை அப்படின்றது 188. மலைப்படுகடம் அதிகமான அடிகளை கொண்ட நூல். மலைப்படுகடம் 583 அடிகள் 8 தொகை நூல்களில். அடுத்தது இரட்டையர்கள் அப்படின்ற இது எழுதினவர் தில்லை கலம்பகம். அடுத்தது கச்சியப்ப முனிவர் அப்படின்றது தணிகை புராணம். காலமேக புலவர் பார்த்தோம் அப்படின்னா திருவனைக்க உலா. அருணகிரிநாதர் கந்தர் அந்தாதி அப்படின்ற நூலை அவர் எழுதியிருக்கார். ஒரு படி அரிசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரங்கள் பார்த்தோம் அப்படின்னா சென்னை மற்றும் கோயம்புத்தூர். இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அறிமுகப்படுத்தியவர் யார்? அறிஞர் அண்ணா. இதனைத் தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவிதாங்கூரில் கோயில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினார் 1924 வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடர்ந்து. 3வது சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா விருதுநகர். முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் நடக்கும். 2வது சுயமரியாதை மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் 2022 ஆண்டுக்கான என்டையர் இயர் 8th யூனிட் கொஸ்டின்ஸாக பார்க்கலாம். தேங்க்யூ.